அறப்பளீஸ்வர சதகம். நன்மாணாக்கர் இயல்பு. ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவன் எப்படி நடந்துக்கணும், ஒரு ஆசிரியரிடம் ஒரு மாணவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேணும் அப்படிங்கிறத அம்பலவான கவிராயர் தம் பாடல் வழியாக சொல்லியிருக்கிறார். வைதாலும் ஓர் கொடுமை செய்தாலுமோ, சீறி மாறாது இகழ்ந்தாலுமோ, மனது சற்றாகிலும் கோணாது நாணாது, மாதா பிதா எனக்கு பொய்யாமல் நீ என்று கனிவோடும் பணிவிடை புரிந்து, பொருள் உடல் ஆவியும் புனித உன்றனது எனது தத்தம் செய்து, இரவு பகல் போற்றி மலர் அடியில் வீழ்ந்து, மெய்யாகவே பரவி உபதேசம் அது பெற விரும்புவோர் சற்சீடராம். வினைவேர் அரும்படி அவருக்கு அருள் செய்திடுவதே மிக்க தேசிகரது கடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு மாணவனோட இயல்புகளை பற்றி சொல்கிறாரு கவிஞர். எப்பயுமே ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை வயதாலும் திட்டுனா கூட அதை இந்த மாணவன் மனசில் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா ஆசிரியர் திட்டுறாரு அப்படின்னா அந்த மாணவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். தனது சொந்த சுய காரியத்துக்காக ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை திட்ட மாட்டாங்க. எப்பவுமே ஆசிரியர் திட்டுறாருன்னா எழுது, படி, வாழ்க்கையில் முன்னேறு, இதை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படி தான் சொல்லுவாங்க. அதை கேட்காத போது தான் ஒவ்வொரு ஆசிரியருமே திட்ட செய்வாங்க. இதை கூட நீ பண்ண முடியாதா, நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கான எண்ணம் உனக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதை மாணவன் தனக்கு நேர்மறை எண்ணத்தோடு தான் அதை பார்க்கணும். நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே ஆசிரியர் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். அது மட்டும் இல்லை, ஓர் கொடுமை செய்தாலும் குச்சியை எடுத்து அடித்தாலுமே சொல்லுவாங்க, ஆசிரியர்கிட்ட அடி வாங்காத மாணவன் நாளைக்கு காவல்துறைக்கிட்ட அடி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடித்ததுக்கெல்லாம் கோவிச்சிக்கவே கூடாது. மனசில் வன்மத்தோட எந்த ஒரு ஆசிரியருமே அடிக்க மாட்டாங்க மாணவர்களை. அவன் தன்னோட சொல்படி கேட்கலையே, தன்னோட சொல் எது அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய சொல். அப்போ அந்த சொல்லை கேட்காத போது தான் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கோபம் வரும். அப்போ அந்த கோபத்தில் ஒரு அடி அடித்தா கூட அதையும் அந்த மாணவன் மனசில் வச்சுக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, இகழ்ந்தாலுமோ அவனுக்கு இகழ்ச்சி வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசிரியர் பண்ணாலுமோ மனம் சற்றும் கோணாமல் மனசுக்குள்ள அதை கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டு கோவிக்காமல், மாதா பிதா எனக்கு என்னோட அம்மாவும் அப்பாவும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பணிவிடை புரியணும். அவர் என்னென்னவெல்லாம் சொல்கிறாரோ அந்த வேலைகளை அவருக்காக செய்து கொடுக்க வேண்டும். நீங்கள் என்னை திட்டிட்டீங்கல்ல, நீங்கள் என்னை அடிச்சிட்டிங்கல்ல, அதனால் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாணவனுமே சொல்லவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. அப்போ எனக்கு அம்மாவும் அப்பாவும் நீங்கள் தான். ஏன்னா அம்மா அப்பா நம்மளை திட்டினாங்களோ அடித்தாங்களோ எந்த ஒரு மாணவனும் அதை மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அடுத்து அம்மா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிக்க தான் போகிறான். அப்பா எனக்கு இது வாங்கித்தாங்க, எனக்கு இது பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்க தான் போகிறான். அப்போ அந்த மாதிரி தான் ஆசிரியர்கிட்டையும் எனக்கு அம்மாவும் அப்பாவும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எப்பயுமே இரவு பகல் பாராது அவருக்கு பணிவிடை புரியணும். அது மட்டும் இல்லை, என்னோட உடலும் உயிரும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவனும் அந்த ஆசிரியருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இந்த பிறப்பே உங்களுக்கு தான், உங்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனம் கோணாது அவங்களுக்கு இரவு பகலாக இருந்து அவருக்கு உரிய காரியங்களை செய்து தர வேணும். உங்களுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். ஏன்னா அந்த காலத்துலலாம் குருகுல கல்வி தான். ஆசிரியரோட வீட்டிலேயே தங்கி இருந்து தான் ஒவ்வொரு மாணவனும் தமக்கான அறிவை பெற்றுக்கொண்டான். அப்போ வீட்டிலேயே இருக்கும்போது ஆசிரியருக்கான பணிவிடைகளையும் அந்த இடத்துல எடுத்து செய்யக்கூடிய சூழல் ஒவ்வொரு மாணவனுக்கும் உண்டாயிற்று. அப்போ அந்த மாணவன் எப்படி செய்யணும், இரவு பகல் பாராது ஆசிரியருக்கான பணிவிடையை செஞ்சு கொடுக்கணும். மனம் கோணவே கூடாது. தன்னை திட்டாரு, அடிச்சிட்டாரு, இகழ்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வைக்கவே
கூடாது. அவரோட மலர் அடியில் வீழ்ந்து அவரோட காலில் போய் விழுகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆசீர்வாதம் பெறுதல் அப்படிங்கிறது தாய் தந்தையருக்கு அடுத்தபடியாக யாரோட ஆசீர்வாதம் அதிகமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். அப்போ அந்த மலர் போன்ற பாதங்களை உடைய ஆசிரியர்களோட காலடியில் வீழ்ந்து எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாணவன் கேட்குறானோ அவன்தான் நல்ல மாணவன். அந்த மாணவனுக்கு ஏற்றபடி பாடம் புகட்டுவதே ஒரு நல்ல ஆசிரியரின் இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு மாணவன் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணத்தை வகுத்திருக்கிறாரு அம்பலவான கவிராயர். நன்றி.